So, hi all, இன்னைக்கு exercise 2.2ல first sum பார்க்கலாம். For what value of a natural number n 4 to the power n can end with the digit 6? நல்லா கவனிங்க. சொல்யூஷன் போயிடலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4 to the power n. இப்போ இந்த n அப்படிங்கிறதுல நேச்சுரல் நம்பர்ஸ் வரணுமா? நேச்சுரல் நம்பர்ஸ் வரணுமா? nல நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னது? 0 தவிர்த்து வர எல்லா நம்பர்ஸும் நேச்சுரல் நம்பர்ஸ். 1 2 3 4 ரைட்டா? இப்போ இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்ல எந்த நம்பர் nல போட்டா அதுல வர டிஜிட் 6ல முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க. n இருக்க வேண்டிய இடத்துல 1 போடலாம், n இருக்க வேண்டிய இடத்துல 2 போடலாம், n இருக்க வேண்டிய இடத்துல 3 போடலாம், n இருக்க வேண்டிய இடத்துல 4 போடலாம், n இருக்க வேண்டிய இடத்துல 5, n இருக்க வேண்டிய இடத்துல 6. சும்மா போட்டு பார்க்கலாம். 4 to the power 1 4a தான். 4 4s are 16, 4 cube 64, 4 to the power 4 256, 4 to the power 5 1024, 4 to the power 6 4096. ரைட்டா சாமி? ஸோ எண்டு டிஜிட் அப்படின்னு கேட்குறாங்க. எண்டு டிஜிட் அப்படின்னா இதில் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ இதில் 2 டிஜிட் இருக்கு. என் டிஜிட் 6, இதில் 4, என் டிஜிட் 6 4 6. இப்போ நல்லா கவனிங்க. என் டிஜிட் 6 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. என் இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ போட்டிருக்கீங்க? 2 4 6. இந்த நம்பர்ஸ் தானே சாமி போட்டிருக்கீங்க. ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல 2 4 6. ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஆன்சர். அப்போ இது எல்லாமே என்ன நம்பர்? ஈவன் நம்பரா? ஈவன் நம்பரா? ஸோ அப்போ 4 to the power n can end with digit 6 if n is given an even natural number. ஆமாவாக்கண்ணா? nல ஈவன் நேச்சுரல் நம்பர் போட்டா எனக்கு அதோட டிஜிட் லாஸ்ட் டிஜிட் 6ல முடியுது. ஆமாவா? ஸோ இதுவே ஆட் நம்பர் போட்டா என்ன டிஜிட்ல முடியுது? நல்லா நோட் பண்ணி பாருங்க. 4ல முடியும். ஓகே, இது ஒரு சின்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? 4க்கு மேல பவர்ல n போட்டீங்க அப்படின்னா ஆட் நம்பர் அப்படின்னா 4ல முடியும் எண்டு நம்பர். ஈவன் நம்பர் அப்படின்னா 6ல முடியும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட ஆன்சர் இதுதான் சாமி. இதை தான் நீங்க எழுதணும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இஃப் எம் அண்ட் என் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ்னா தெரியும், 0 தவிர்த்து வரக்கூடிய எல்லா நம்பர்ஸும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எம் டஸ் 2 to the power n into 5 to the power m ends with 5? இப்போ இது ரெண்டுத்துலேயும் மல்டிப்ளை பண்ணால் கடைசி டிஜிட் எனக்கு என்ன கிடைக்கணும்? 5 கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பிரித்து பார்ப்போம். சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் 2 to the power n. இந்த 2ல நீங்க எந்த நம்பர் 2 to the power nல நீங்க எந்த நம்பர் வேணா போடுங்களேன். நேச்சுரல் நம்பர் 1 போடுங்க, 2 போடுங்க, 3 போடுங்க. எது போட்டாலும் லாஸ்ட் டிஜிட் என்னதான் வரும்? ஈவன் நம்பரா தான் வரும். இப்போ என்ன, சில பேருக்கு புரியும், புரியாதவங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் கவனமா பொறுமையா கவனி. 2 to the power 1னா 2, 2 to the power 2னா 2 2s are 4, 2 to the power 3னா 2 2s are 4, 4 2s are 8. எல்லாமே ஈவன் நம்பர் தானே? எல்லாமே ஈவன் நம்பர் தான். ஸோ அதனால 2 to the power nனாலே ஈவன் நம்பர் தான் வரும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப அடுத்தது 5 to the power m. இப்ப இந்த mல 1 போடுங்க, 2 போடுங்க, 3 போட்டு பார்ப்போம். 2 டிஜிட்ல தான் 5 டேபிள்ல நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கனாலே 2 டிஜிட்ல தான் அது முடியும். வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். 5 to the power 5னா சாரி 5 to the power 1னா 5ல முடியும். 5 to the power 2னா 25ல முடியும். 5 to the power 3 அப்படின்னா 125ல முடியும். ரைட்டாகண்ணா? சரி,
இப்போ இது எல்லாமே எதில் எண்ட் ஆயிருக்கு? ஸோ 5 to the power mல நீங்கள் என்ன வேல்யூ போட்டாலும் ends with 5. நல்லா புரியுதா? சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 2 to the power n into 5 to the power m. ஆமாவா சாமி? இப்போ நல்லா கவனிக்கணும், இது எனக்கு ஈவன் நம்பர். இது எனக்கு எதுல முடியுது? 5ல முடியுது. ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே நல்லா கவனிங்க. இதுல இருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுங்க. 5 எடுத்துக்கிறேன். 5 இன்டூ 2nல இருந்து நம்பர்ஸ் எடுங்க. ஃபர்ஸ்ட் 2, அடுத்தது 4, அப்புறம் 8. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க 5 கூட. உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட், நம்ம கணக்கு லாஸ்ட் டிஜிட் மட்டும்தான். லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் கணக்கில் எடுத்தீங்கன்னா போதும். ரைட்டா? இப்போ 5 2s are 10, 20, 40. லாஸ்ட் டிஜிட் எதுல முடிஞ்சிருக்கு? 0ல முடிஞ்சிருக்கு. இப்ப வேற ஏதாவது கூட ஒரு செட் எடுத்து பாருங்க. 5 to the power mல என்னென்ன நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? இப்ப 25 எடுத்து போட்டு பாருங்க. 2 into 25, அதாவது 5 to the power nல என்னென்ன வேல்யூஸ் வரும்? 5, 25, 125 இப்படி போயிட்டே இருக்கும். ஆமாவா? ஸோ இங்க ஈவன் நம்பர்ஸ் தான் வரும். ஸோ அதை தான் இங்க போட்டுட்டு இருக்கேன். 4, 8. சார் ஈவன் நம்பர் தானே சார், 6 எடுக்கலாமா? கேட்கக்கூடாது. 6 எடுக்கக்கூடாது. ஏன்னா 6 எடுத்தீங்கனாலும் 0 தான் வரும். பட் 6 எடுக்கக்கூடாது. நம்ம ஏன்னா பவர்ல 1, 2, 3 போடும்போது எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 2, 4, 8 தான் வந்துச்சு. ஆமாவா? அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ 25, 25, 25. ஸோ இது போட்டிங்கன்னா 50, இது போட்டிங்கன்னா 100. ஸோ இது போட்டிங்க அப்படின்ட்டுன்னா 200. ஸோ அப்போ நல்லா கவனிங்க. 5 4s are 40, 200. இது லாஸ்ட் டிஜிட் என்னல எண்ட் ஆயிருக்கு? 0. ஸோ எப்பயுமே தெரிஞ்சுக்கங்க, 2 to the power into 5 to the power m will always ends with 0. So no value of m will end with 5. 5 இப்படி நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எம்முக்கு எந்த வேல்யூ போட்டாலும் சரி அது 5ல எண்ட் ஆகாது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நல்லா கவனிங்க. இப்போ இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஆக்சுவலா 2 to the power n அப்படின்றது ஈவன் நம்பர் தான். ஈவன் நம்பர் கூட நீங்க எதை மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஈவன் நம்பரா தான் இருக்கும். ஸோ அப்போ டெஃபினட்டா 5ல எண்டே ஆகாது. 5ங்கிறது ஆட் நம்பர். ஆமாவா? ஸோ ஈவன் நம்பர் கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அது ஈவன் நம்பரா தான் மாறும். அது எப்படி ஆட் நம்பரா இருக்கும்? ஸோ அங்கேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நான் என்னோட ஆன்சர். நீங்க இந்த ஆன்சரை மட்டும் எழுதினீங்கன்னா போதும். புரியுதா? ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் போட்டுட்டு இந்த ஆன்சர் எழுதினீங்கன்னா போதுமானது. சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2ல தேர்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் ஹெச்சிஎஃப். வழக்கம் போல் யூக்ளிட் டிவிஷன் லேமா மூலியமாக தான் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுமே பாருங்கள் ஃபேன்சி நம்பராக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் பெரிய நம்பராக இருக்கிறத ஏனோ, சின்ன நம்பராக இருக்கிறத பின்னோ எடுத்துக்கணும். ஸோ ஹெச்சிஎஃப் தான் கேட்க போகிறாங்க. இது எக்ஸசைஸ் 2.1 பார்க்கும்போதே ரொம்ப எவ்வளவோ கிளியராக பார்த்தாச்சு. ரைட்டா? ஸோ இப்போ இதோட ஃபார்முலா பார்க்கலாம். யூக்ளிட் டிவிஷன் லேமா அல்லது யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். சரியா? என்ன ஃபார்முலா? ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆரா? ரைட். அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல 36, 36, 36. பி இருக்க வேண்டிய இடத்துல 25, 25, 25. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடலாமா? ஸோ அப்போ ஏவை 36, 36, 36 உள்ள 25, 25, 25 வெளியே. இதை பார்க்கறதுக்கு ஏதோ பெரிய நம்பர், பெரிய டிவிஷன் வர மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள். 1 போட்டிங்கன்னா 25, 25, 25. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 1 1 1 1 1 முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் உங்களோட கோஷன்ட், இதுதான் உங்களோட ரிமைண்டர். அப்போ
ஏவையும் பியையும் நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கிடச்சிருக்கிற கோஷன்ட் 1. கிளியர் ஆயிடுச்சா? இப்போ ரிமைண்டர் எனக்கு 0 வந்திருக்கான்னு பாருங்க. 0 வரல, அதுக்கு பதிலாக 6 வந்திருக்கு. ஸோ அப்படின்னா என்ன ஆயிடும்? பிஏ ஏவா மாறிடும். 25 25 25. ரிமைண்டர் பியா மாறிடும். 111 111. ரைட்டா? இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்றோம். அப்போ உள்ளார இருக்க வெளியே 25 உள்ளார 111111 வெளியே. புரியுதா சாமி? ஸோ அப்போ இது எப்படி போட்டுக்கலாம்? இன்டூ 2 போட்டீங்க அப்படின்ட்டுனா 2 2 2 2 2 2. ஸோ 5ல 2 போச்சுன்னா 3 0 3 0 3. தட்ஸ் ஆல். 0 அதாவது ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 இருந்தது அப்படின்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் தான் கன்சிடர் பண்ணோம். ரைட்டா சாமி? ஸோ அப்போ இது என்னோட கியூ, இது என்னோட ரிமைண்டர். ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது என்னோட Q2 ப்ளஸ் ரிமைண்டர் என்னது 30303. ஸோ அப்போ என்னோட ரிமைண்டர் இதுதான். ஸோ இப்போ இங்கேயும் 0 வரல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அகைன் 1111111. அதாவது என்னோட பி ஏவாவும் என்னோட ரிமைண்டர் பிஆவும் மாறிடும். ரைட்டாக்கண்ணா? ஸோ சார் அகைன் நம்ம இப்போ இதை டிவைட் பண்ணுவோமா? ஸோ அப்போ 1111111. ஸோ 30303. ஸோ இப்போ இது எப்படி டிவைட் பண்ணலாம்? ஸோ அப்போ இங்கே 3 போட்டோம் அப்படின்ட்டுனா 90909. ஸோ பார்த்து நீங்கள் இதுக்கு சப்ராக்ட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ இது 0 ஆயிடுச்சுன்னா 20. அகைன் இது 202. ரைட் ஆகண்ணா? ஸோ அப்போ இது Q, இது R. ஸோ Q அப்படின்றது 3 ப்ளஸ் R அப்படின்றது 20202. அகைன் ஆறுங்கிறது 0 வரல. ஸோ அப்போ பிங்கிறது ஏவாவும் ரிமைண்டர் பிஆவும் மாறிடும். ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுவோமா சாமி? ஸோ அப்போ 30303 20202. இப்போ போட்டிங்க அப்படின்னா 1 டைம் தான் போட முடியும். ஆமாவா? ஸோ அப்போ 20202. அப்போ 10101. ஓகே. ஸோ அப்போ இப்பயும் 0 வரல. ஸோ அப்போ இது கோஷன்ட், இது ரிமைண்டர். ஸோ அப்போ ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது என்னோட கோஷன்ட் 1 ப்ளஸ் ரிமைண்டர் 10101. ஸோ அப்போ இங்கேயும் ரிமைண்டர் 0 வரல. அப்போ பி ஏவாவும் ரிமைண்டர் பிஆவும் மாறிடும். ஆமாவா சாமி? ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுமா? ஸோ அப்போ உள்ளுக்குள்ளார 20202. இங்கே 10101. ஸோ 2 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா 20202. ஸோ ஆன்சர் 0. ஸோ அப்போ இது என்னோட Q, இது என்னோட R. ஸோ முடிஞ்சு போச்சு. இன்டூ 2 ப்ளஸ் 0. ரிமைண்டர் என்ன கண்ணா வந்திருக்கு? 0. ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா கண்ணை மூடிட்டு என்னோட B தான் என்னோட HCF. ஸோ HCF இஸ் ஈக்குவல் டு 10101. டஃப்பான சம் மாதிரி தெரியும், பட் ரொம்ப 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 ஈஸியான சம். சரியா? கொஞ்சம் பொறுமையா போட்டீங்கன்னா இதுக்கு ஈஸியா HCF கண்டுபிடிச்சிடலாம். நான் ரொம்ப கிளியரா பொறுமையா தான் நடத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கிரிக்கெட் போல் பண்ணி விடுங்க, இல்லைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 2.2ல ஃபோர்த் சம் பார்க்கலாம். இவ்வளோதாம்மா கொஸ்டினே. நம்மள ஏவும் பியும் கேட்குறாங்க. சரியா? சொல்யூஷன் போட்டுக்கலாம். சொல்யூஷன் போட்டு 13824 is equal to 2 to the power a into 3 to the power b. சார் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள்மா. இங்க பாருங்க, இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க.
2 டேபிளாலையும் 3 டேபிளாலையும் ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. சின்ஸ் பிகாஸ் த லாஸ்ட் நம்பர் இஸ் ஈவன், நான் 2 டேபிளால பண்றேன். ஸோ 6 9 1 2. அகைன் லாஸ்ட் நம்பர் ஈவன், ஸோ 2 டேபிளால பண்றேன். 3 4 5 6. லாஸ்ட் நம்பர் ஈவன், 2 டேபிளால பண்றேன். 1 7 2 8. லாஸ்ட் நம்பர் ஈவன், 2 டேபிளால பண்றேன். 8 6 4. லாஸ்ட் நம்பர் ஈவன், 2 டேபிளால. 4 3 2. லாஸ்ட் நம்பர் ஈவன், 2 டேபிளால. 2 1 6 2 டேபிளால. 1 0 8. அகைன் லாஸ்ட் நம்பர் ஈவன், 2 டேபிளால. 5 4. லாஸ்ட் நம்பர் ஈவன், 2 டேபிளால. ஸோ அகைன் 2 2 7. இப்போ நல்லா கவனிங்க, 27. இப்போ 2 டேபிள் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ 27ங்கிறது 3 டேபிளில் வரும். ஸோ 3. ஸோ 9 டைம்ஸ் 3 டைம்ஸ் 3 3 டைம்ஸ் 1. மொத்தம் எத்தனை 2 கண்ணா? 1 2 3 4 5 6 7 8 9 9. அப்போ 2 இன்ட்டு 9 எழுதிக்கலாமா? இன்ட்டு எத்தனை 3 சாமி? 1 2 3. 3 இன்ட்டு 3. இது எல்லாம் சேர்ந்தது தான் கண்ணா 13,824. அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்கு? இப்படிதானே கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. கொஸ்டின் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இதானே என்னோட கொஸ்டின். 2 into a into 3 into b, sorry, 2 to the power a into 3 to the power b is equal to 13,824. a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 9 இருக்கு. b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 3 இருக்கு. That's all. So a is equal to 9, b is equal to 3. So இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இவ்வளோதான் கண்ணா ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2ல 5th சம் பார்க்க போகிறோம். சரியா? பார்க்குறதுக்கு எதுவும் ரொம்ப டஃப்பான சம் மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? p1 to the power x1 இன்ட்டு p2 to the power x2 இன்ட்டு p3 to the power x3 இன்ட்டு p4 to the power x4. இதோட வேல்யூ என்னவா? 1,13,400. இப்போ நம்மள அவங்க என்ன கேட்குறாங்க? வேர் p1 p2 p3 p4 are primes in ascending order, சரி, and x1 x2 x3 are integers. Find the value of p1 p2 p3 p4 x1 x2 x3 x4. ஒன்றும் இல்லை, இதுதான் இந்த டேர்ம்ஸ் தான் கேட்குறாங்க. p1 p2 p3 p4 x1 x2 x3 x4. ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக இந்த சமானங்கள் எல்லாம். இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கோங்க, 1,13,400 எடுத்துக்கோங்க. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் என்ன இருக்கு? ஸோ பிரைம்ஸ் p1 p2 p3ங்கிறது பிரைம்ஸ் அப்படின்னா பிரைம் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுவும் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கான். ஸோ என்னங்கிறது உங்களுக்கு நான் கிளியரா சொல்றேன். சரி, ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல 0 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 2 டேபிள்ல போடுங்க. 2 டேபிள்ல போட்டீங்க அப்படின்ட்டுனா 5 6 7 00. அகைன் 2 டேபிள்ல போடுங்க. 2 8 3 5 0. அகைன் 2 டேபிள்ல போடுங்க. 1 4 1 7 5. அகைன் இப்போ இது லாஸ்ட் 5ல முடிஞ்சிருக்கா? ஸோ அப்போ 5 டேபிள்ல போடுங்க. பிரைம் நம்பர்ஸாக தான் போடணும். ரைட்டா சாமி? பிரைம் ஃபேக்டரைசேஷன் தான் பண்ணணும். பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஏன் சார் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும்? கொஸ்டின்ல p1 p2 p3 p4 அப்படின்றது பிரைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால நான் இதை பிரைம் நம்பர்ல போடுறேன். சரியா? சரி, அடுத்தது இங்க 2, மிச்சம் 4 8, மிச்சம் 1 3, மிச்சம் 2 5. அகைன் 5 5 3 6 3 7. ஸோ இப்போ இது 2 டேபிள் லாஸ்ட் நம்பர், லாஸ்ட் வந்து ஆட் நம்பரா இருக்கு. ஸோ அப்போ 3 டேபிள்ல செக் பண்ணி பாருங்க. 1 2 போட்டிங்கன்னா கேரி ஆன் 2னா 24 8 டைம்ஸ். அகைன் கேரி ஆன் 2னா 9 டைம்ஸ். அகைன் இதை 3 டேபிளால. ஸோ அப்படின்னா 63 டைம்ஸ். அகைன் இது
3 டேபிளால. ஸோ இங்கே போட்டா கண்டினியூஷன். ஸோ வந்து 21 டைம் அகைன் 3 டைம். ஸோ அப்போ 7 1. இப்போ நல்லா கவனிக்கணும், இங்க நமக்கு என்னென்ன இருக்கு. ஸோ இப்போ இந்த 1,13,400 நம்ம எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்? இந்த 1,13,400 2 எத்தனை இருக்கு? 1 2 3 3 2 இருக்கா? அப்ப 2 to the power 3. 5 எத்தனை இருக்கு? 2 இருக்கா? into 5 to the power 2. 3 எத்தனை இருக்கு? 4 இருக்கா? 3 to the power 4 into 7 to the power 1. 7க்கு 7 ஒன்னே ஒன்று தானே இருக்கு. ஸோ 7 to the power 1. ரைட். இப்போ நல்லா கவனி சாமி, நல்லா கவனிங்க. P1 P2 P3 P4 இருக்கிற இடத்துல 2 5 3 7 இருக்கா? இப்போ நல்லா கவனிங்க. P1 P2 P3 P4 இதோட வேல்யூஸ் எனக்கு கிடைச்சிருச்சா? ஆனா நல்லா கவனிங்க, கொஸ்டின்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, P1 P2 P3 P4ங்கிறது பிரைம்ஸ். 2 5 3 7 பிரைம் நம்பர் தான். ஆனா இன் அசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர்னா சின்னதுல இருந்து பெருசு. ஸோ அப்போ நாம இதை எப்படி சாமி எழுதிக்கலாம்? அசெண்டிங் ஆர்டர்னு சொன்னங்காட்டி நான் எப்படிதான் இதை எழுதணும்? 1,13,400 is equal to ஃபர்ஸ்ட் 2 தானே சின்னது, அதுக்கு அடுத்தது 3, அதுக்கு அடுத்தது 5, அதுக்கு அடுத்தது தான் சாமி 7. அதோட கரஸ்பாண்டிங் பவர்ஸ் மேல போட்டுக்குங்க. இப்ப கிளியரா இருக்கா? இப்போ நீங்க இதே போல இது வந்துருச்சா? ஸோ அப்போ P1 இருக்கிற இடத்துல 2 இருக்கு, P2 இருக்கிற இடத்துல 3 இருக்கு, P3 இருக்கிற இடத்துல 5 இருக்கு, P4 இருக்கிற இடத்துல 7 இருக்கு. அதே போல X1ங்கிறது மேல பவர்ல இருக்கு. அப்ப P1ஓட பவர்ல இருக்கிறது 3, அதான் என்னோட X1. அடுத்தது X2 4, X3 2, X4 1. முடிஞ்சதா சாமி? கிளியரா இருக்கா? புரியுதா? ஸோ இதுதான் அந்த பிரைம்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். ஏன் சார் இதை சொல்றீங்க அப்படின்னா, இப்போ இங்க நல்லா கவனிங்களேன், நம்ம பசங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 1,13,400 உடனே 10ன்னு போடுவீங்க ஈஸியா போடுறதுக்கு. ஆமாவா? அப்ப ஈஸியா போட்டா இப்படி வரும். இப்படி போடக்கூடாது. ஏன்னா 10ங்கிறது பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ அதனால இங்க நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணும்போதே பிரைம் நம்பர்ல ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். புரியுதா சாமி? ஈஸியா இருக்கா அப்போ? ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2ல 6th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி LCM HCF ஆஃப் 408 and 170 by applying ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஃபண்டமெண்டல் தியரம் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருவோமா? ஃபண்டமெண்டல் தியரம் யூஸ் பண்ணி. ரைட். எல்சிஎம்க்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் 408. சின்ஸ் லாஸ்ட் நம்பர் இஸ் ஈவன், 2 டேபிள்ல போட்டீங்க அப்படின்னா 204. அகைன் லாஸ்ட் நம்பர் ஈவன் 102. அகைன் லாஸ்ட் நம்பர் ஈவன் 51. ஸோ இப்போ இது 51 ஆட் நம்பர் லாஸ்ட் நம்பர். ஸோ 3 டேபிள்ல கனெக்ட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா 17. ஸோ 17ங்கிறது பிரைம் நம்பர். அடுத்தது 170. ஸோ 2 டேபிள்ல போட்டீங்க அப்படின்ட்டுனா 85. ஸோ 85 5 டேபிள்ல போட்டீங்க அப்படின்ட்டுனா 17. ஸோ இங்கேயும் 17. ஃபண்டமெண்டல் இது எப்படி போடுவீங்க? ஃபர்ஸ்ட் 408ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதுவீங்க. ஆமாவா? 2 எத்தனை இருக்கு? 2 to the power 3, 3 into 17 இப்படி போடுவீங்களா? அகைன் 170 is equal to 2 into 5 into 17. ஸோ அப்போ எல்சிஎம் இதுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துலயும் காமனா இருக்கான்னு பார்ப்பீங்க. இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. பட் இந்த இடத்துல 2 to the power 3 இருக்கு, இங்க 2 தான் இருக்கு. ஸோ எல்சிஎம் அப்படின்றதுனால கிரேட்டஸ்ட் நம்பரை எடுத்துப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது 3 வெயிட் பண்ணுங்க, ஏன்னா 17 2 இருக்கு. ஸோ 3 5 எல்லாம் ஒன்று தான் இருக்கு, அதை ஒரு தடவை எழுதிப்பீங்க. இப்போ இங்க பாருங்க 17 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ அப்போ அதை ஒரு தடவை தான் எழுதிக்கணும். புரியுதா சாமி? இது
புரியுதாக்கண்ணா? 2 தடவை இருந்தா 1 தடவை எழுதிக்கணும். அதே போல இங்கேயும் 2 தடவை இருக்கு. பட் ஆனா பவர்ல எது கிரேட்டரா இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். சரியா? ஸோ 2 2s are 4, 4 2s are 8 into 15 into 17. ஸோ அப்போன்னா 8 5s are 40, மிச்சம் 4, 8 1s are 8 plus 4 120 into 17. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 0 4 8 0 2 1. ஸோ அப்போ 0 4 0 2. இதுதான் சாமி என்னோட LCM. கிளியரா இருக்கா? இதுதான் ஃபண்டமெண்டல் தியரம்ல யூஸ் பண்ணி LCM கண்டுபிடிச்சிருக்கு. அடுத்தது HCF போட்டுடலாமா? ஸோ HCF சேம் அதே தான், சேம் அதே ஃபேக்டரைசேஷன் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பண்ணிட்டோம், அதை அப்படியே எடுத்து எழுத போகிறேன். ஸோ 2 to the power 3 into 3 into 17. அடுத்தது 170. ஸோ அப்போ 2 into 5 into 70. ஸோ 2 எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். அந்த 3 5 எடுத்து எழுதணும். ஹெச்சிசிஎஃப் பொறுத்த வரைக்கும் சாமி ஃபர்ஸ்ட் காமன் டேர்மை மட்டும்தான் பார்க்கணும். காமன் டேர்மை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ HCF காமன் டேர்ம் இது ரெண்டும் தான். இப்போ இந்த இடத்துல 2 to the power 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. இப்போ எல்சிஎம்ல காமன் டேர்ம் தான் பார்த்தோம். அதுல எதுல ஹையஸ்ட் பவர் இருக்கோ அதை எழுதணும்ல. ஹெச்சிசிஎஃப்க்கு நேர் ஆப்போசிட், எதுல கம்மி பவர் இருக்கோ அதை தான் எழுதணும். ரைட்டா? இங்க 17 ஒரு தடவை தான் இருக்கு. ஸோ அந்த 17 அப்படியே போட்டுருணும். ஸோ என்னோட ஆன்சர் 2 7s are 14, மிச்சம் 1 34. ஸோ என்னோட HCF ஓட வேல்யூ என்னது? 34. அவ்வளோதான். ஃபண்டமெண்டல் தியரம் பேஸ் பண்ணி போட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2ல 7th சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் consisting of 6 digit which is exactly divisible by 24, 15, 36. ஸோ இது ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ்க்கான 6 டிஜிட் நம்பர், அதுவும் எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகணும் இந்த 3 நம்பராலையும். ஸோ அப்போ இது ரொம்ப டஃப்பான காரியம் தான். ஸோ நமக்கு தெரிஞ்ச கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்ன? 9999999. இதுதான் நமக்கு தெரிஞ்ச கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர். ஆமாவா? ஸோ வெயிட் பண்ணுங்க, பார்ப்போம். இப்போ எனக்கு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, 24, 15, 36. இப்போ இந்த 3 நம்பர்லயும் டிவிசிபிள் ஆகக்கூடிய கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் கேட்குறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு நம்பர், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 24 கொடுத்து இந்த 24 டேபிளால டிவிசிபிள் ஆகக்கூடிய கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் சொல்லியானா ஓரளவு கண்டுபிடிக்கிறது ஈஸி. இல்லை 15 கொடுத்து கண்டுபிடினா ஈஸி, 36 கொடுத்து கண்டுபிடினா ஈஸி. 3 நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன்னா இந்த 3 நம்பராலையும் டிவிசிபிள் ஆகக்கூடிய ஒரு நம்பர் கண்டுபிடிக்க போறேன். நல்லா கவனி, பொறுமையா கவனி. புரியாதவங்க கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா இந்த சம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதை போட முடியும். இல்லைன்னா மக்கடிக்க வேண்டிய நிலைமை வரும். மக்கடிக்கிறது ரொம்ப டஃப் மேக்ஸ்ல. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன். நல்லா கவனிங்க. 12, 15, 18. Again 2 table. 6, 15, 9. இந்த 3 நம்பரும் 3 டேபிள்ல வரும். ஸோ இப்போ 2, 5, 3. ஸோ இப்போ இது பிரைம் நம்பர் ஆயிடுச்சு. 2, 1, 5, 3. 1, 1, 3. 1, 1, 1. ஸோ அப்போ நல்லா கவனிங்க. 2 into 2 into 2 into 3 into 3 into 5. ஆமாவா? மொத்தமா 3 2 இருக்கு, 2 3 இருக்கு, ஒரு 5 இருக்கு. ஸோ 2 2s are 4, 4 2s are 8 into 3 3s are 9 into 5. ஸோ அப்போ 40, 40 into 9, 360. சாமி இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த 360 அப்படின்ற நம்பர் 24 ஆலையும் 15 ஆலையும் 36 ஆலையும் டிவிசிபிள் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 24 டேபிள், 15 டேபிள், 36 டேபிள் இந்த 360 வரும். அவ்வளவுதான் கணக்கு.
சரியா? அப்போ இந்த 360ல வர எல்லா நம்பர்ஸும் 360 டேபிள்ல வர எல்லா நம்பரும் இந்த 3 நம்பரால டிவிசிபிள் ஆகும். இத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் பேசிக் கான்செப்ட். 360ல வர எல்லா 360 டேபிள்ல வர எல்லா நம்பர்ஸும் இந்த 3 நம்பரால டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? அப்ப 360ல வரக்கூடிய ஒரு 360 டேபிள்ல வரக்கூடிய ஒரு நம்பரை நான் கண்டுபிடிக்க போறேன். ஒரு 6 டிஜிட் கிரேட்டர் நம்பரை கண்டுபிடிச்சேன்னா இந்த சம்மு கம்ப்ளீட் ஆயிடுமா? வெயிட் பண்ணு. புரியலன்னா வெயிட் பண்ணு. இப்ப எனக்கு தெரிஞ்ச கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்ன? 6, 9. இதுதான் எனக்கு தெரிஞ்ச கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர். இப்ப இதை நான் என்ன பண்ண போறேன்? 360ஆல டிவைட் பண்ண போறேன். 360ஆல டிவைட் பண்ண போறேன். நல்லா கவனிங்க. 2 போட்டீங்கன்னா என்ன வரும்? 720. சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 9, 7, 2. ஸோ இதாக இருக்குங்க. 9 டைம்ஸ். இப்போ அகைன் 7ஆல போடுங்க. 7 zeros are 0, 7 6 are 42, மிச்சம் 4, 7 3s are 21, 25. ஸோ இப்போ என்ன கிடைக்குது? 9, 7, 2. அகைன் இந்த 9 கீழே இருக்குங்க. பாருங்க அதே நம்பர் தான் வந்திருக்கு. அப்போ அகைன் 7. ஸோ 2, 7, 9, 9. சாரி 7 360னா 2520. ஸோ அப்போ அகைன் 279. ஸோ இந்த 9 கீழே இருக்குங்க. அப்போ அகைன் 7 2520. ஸோ ரிமைண்டர் என்னது? 279. ஸோ இதுதான் என்னோட ரிமைண்டர். பேசிக்கா டிவிஷனை பத்தின ஒரு ஐடியா இருந்தா இந்த சம அப்ரோச் பண்றது, இந்த டிவிஷன் அப்ரோச் பண்றது ஈஸி. ஐடியா இல்லாதவங்களுக்கு சொல்லித்தரேன், பொறுமையா கவனிங்க. இப்போ 9 அப்படின்ற நம்பர் 5 டேபிள்ல நான் டிவைட் பண்றேன்னு வச்சுப்போம். இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் 9 அப்படின்ற நம்பர் 5 டேபிள்ல வருமா வராதான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் வராது சார் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும். சரி 9 வராது, 9 விட கீழே இருக்கிற எந்த நம்பர் 5 டேபிள்ல வரும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? தப்புன்னு சொல்லிடுவீங்க. 5ன்னு சொல்லிடுவீங்களா? இப்போ அதே டிவிஷன் மூலியமா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. இந்த நம்பர் எனக்கு 5 டேபிள்ல நான் நினைக்கிற டேபிள்ல வராது. ஆனா இதுக்கு கீழே இருக்கிற எந்த நம்பர் இந்த டேபிள்ல வரும்னா இதை டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன இங்க கிடைச்சிருக்கு? 4. இந்த ரிமைண்டரை கொண்டு போய் இதுல மைனஸ் பண்ணுங்க. 9 minus 4, 5. அப்போ நீங்க நினைச்ச அந்த 5ங்கிற நம்பர் வந்துருச்சா? சரி இப்போ பாருங்க. இன்னொரு நம்பர் போடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் போடலாம். பொறுமையா கவனி. இன்னும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ப்பா. தெரிஞ்சவங்க கொஞ்சம் இந்த வீடியோ ஓட்டி கூட பாருங்க. ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது 14 வச்சுக்கிறேன். 6 டேபிளால 14 6 டேபிள்ல வருமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வராதுன்னு சொல்லுவீங்க. 14ஓட டக்குன்னு கீழே இருக்கிற எந்த நம்பர்? 14ஓட சின்ன நம்பர் எந்த நம்பர் 6 டேபிள்ல வரும்? 12. இதானே நான் இங்க எழுதி வைக்கிறேன் பாருங்க. இப்போ நீங்க போடுங்க. மிச்சம் இங்க ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 2 கிடைச்சிருக்கா? இதை கொண்டு நீங்க மைனஸ் பண்ணுங்க. ஸோ 14ல 2 போச்சுன்னா மிச்சம் 12. அப்போ 12ங்கிறது டெஃபினட்டா 6 டேபிள்ல வரும். பாத்தீங்களா? இப்போ உங்களுக்கு இந்த 12 தெரிஞ்சதுனால நீங்க சொல்லிட்டீங்க. தெரிலன்னா நான் இந்த மெத்தட்ல கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இதே கான்செப்டை தான் நான் இங்க கொண்டு வர போறேன். 360 டேபிள்ல இந்த 6 9 வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ ஆனா இப்போ நான் என்ன பண்ண போறேன்? டிவைட் பண்ணதுனால எனக்கு ரிமைண்டர் கிடைச்சிருச்சு. இந்த ரிமைண்டரை கொண்டு போய் இங்க மைனஸ் பண்ணலாமா? அதாவது 999 இருந்து 279 மைனஸ் பண்ணா இந்த நம்பர் டெஃபினட்டா 360ன்ற டேபிள்ல இருக்குன்னு எனக்கு தெரியுதா? அப்ப இந்த நம்பர் டெஃபினட்டா 360 டேபிள்ல வரும். 360 டேபிள்ல எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் 24, 15, 36ஆல டிவிசிபிள் ஆகும். ஆமாவா? ஸோ அப்போ இதுதான் என்னோட 6 டிஜிட் கிரேட்டஸ்ட் நம்பர் divisible by 24, 15, 36. கிளியரா இருக்கா? புரிஞ்சதா? இவ்வளவுதான். சிம்பிள்.
ஸோ 3 நம்பரை ஒரு நம்பர் ஆக்குனேன். அந்த நம்பர்ல வர டேபிள்ஸ் எல்லாமே 3 நம்பரை ஒரு நம்பர் ஆக்குனேன். அந்த நம்பர்ல வர டேபிள்ஸ்ல வர நம்பர் எல்லாமே இந்த 3 நம்பரால டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் எடுத்து டிவைட் பண்ண, ரிமைண்டரை தூக்கி இதுல மைனஸ் பண்ண, மைனஸ் பண்ணி எனக்கு கிடைச்ச ஆன்சரை தூக்கி இங்கே எழுதிட்டேன். ஸோ இதுதான் என்னோட கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை 24, 15 அண்ட் 36. கேம் முடிஞ்சு. புரிஞ்சுதா? புரியலன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் இன்னும் கூட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ. ஸோ ஆல் இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2ல 8 சம் பார்த்துரும். சரியா? 8 சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் when divided by 3 number 35, 56 and 91 leaves the remainder 7 in each of the cases. இப்போ நல்லா கவனிங்க, ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னாலே நான் எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ சொல்யூஷன்ல நமக்கு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. பொறுமையா கவனிங்க. 35, 56, 91. ஸோ இப்போ இந்த 3 நம்பரும் வரக்கூடிய டேபிள் எனக்கு 7 டேபிள். ஆமாவா? ஸோ 5 டைம், 8 டைம், 13 டைம்ஸ். ஸோ இப்போ இது மூணுமே எனக்கு வெவ்வேறு டேபிள்ஸ்ல தான் வரும். ஸோ 5, 1, 8, 13, again 8, 1, 1, 13, again 13, 1, 1, 1. ரைட்டா சாமி? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ 7 into 5 into 8 into 13. ஸோ 40 into 7 3s are 21, மிச்சம் 2, 91. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்ட்டுனா 4, 36, ஒரு 0 முடிஞ்சு போச்சா? ஸோ அப்போ இந்த 3640 அப்படின்றது இதான் என்னோட லீஸ்ட் நம்பர். நல்லா கவனிங்க, இந்த நம்பரை கொண்டு வந்து இந்த 3640 கொண்டு வந்து 35ல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 3656 கூட டிவைட் பண்ணீங்க அப்படின்னாலோ, அல்லது 3640 கொண்டு வந்து 91 கூட டிவைட் பண்ணீங்க அப்படின்னாலோ, அதாவது நல்லா கவனிப்பா, இந்த 3 நம்பராலையும் இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா 35 டேபிள்ல டெஃபினட்டா 3640 வரும். 56 டேபிள்ல இந்த நம்பர் வரும். 91 டேபிள்ல இந்த நம்பர் வரும். அப்ப நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0. இதை டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0. இதை டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0. இந்த டிவிஷனை நீங்க போட்டு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? எப்பயுமே இந்த 35 டேபிள் இது வரும், அப்ப ரிமைண்டர் 0 தான் வரும். இந்த 56 டேபிள் இது ஒரு ரிமைண்டர் 0 தான். புரியுதா கண்ணா? இந்த கான்செப்ட் கிளியரா புரியுதா? ஆனா எனக்கு அவங்க ரிமைண்டர் என்ன வரணும்னு சொல்றாங்க? 7 வரணும்னு சொல்றாங்க. அப்ப இது கூட நீங்க +7 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிமைண்டர் எனக்கு என்னதான் கிடைக்கும்? 7 தான் கிடைக்கும். இது கூட +7 ஆட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 7 தான் கிடைக்கும். இது கூட +7 ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 7 தான் கிடைக்கும். அப்ப என்னோட ஆன்சர் என்ன? 3647 is the smallest number which leaves a remainder 7. புரியுதா? எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன். எல்சிஎம் கண்டுபிடிச்சு 3600 வந்துருச்சு. இந்த 3600ங்கிறது அந்த 3 டேபிள்லயும் வரும். அப்ப ரிமைண்டர் எனக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ அவங்க எனக்கு என்ன சொல்றாங்க? ரிமைண்டர் 7 கிடைக்கணும்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அது கூட 7 ஆட் பண்ணிக்க போறேன். கிளியரா இருக்கா சாமி? இது புரியும் நம்புறேன். புரியாதவங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வீடியோ முடிஞ்சது, சம் முடிஞ்சது. புரியாதவங்க மட்டும் இதை இன்னொரு வாட்டி கவனிங்க. பேசிக்ல இருந்து சொல்லித்தரேன். இங்க பாரு, இப்போ 4 அப்படின்றது 2 டேபிள்ல வருமா வராதா? வரும். அப்ப ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0. எப்படி பாருங்க, 4ல 4 போச்சுன்னா 0. வேற ஏதாவது ஒரு நம்பர் 56 7 டேபிள்ல வருமா வராதா? அப்ப ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0. இதுதான் சாமி கான்செப்ட். சரியா? அவங்க என்ன சொல்றாங்க? ரிமைண்டர் 7 கிடைக்கணுங்கிறாங்க. அப்ப இங்க பாரு, எனக்கு இப்ப ரிமைண்டர் 1 வேணும்னு வை. எனக்கு ரிமைண்டர் 2 கேஸ்லயுமே 1 வேணும். அப்ப நீங்க இங்க எது கூட ஆட் பண்ணிப்பீங்க? +1. இப்ப 5 போட்டீங்கன்னா +1. 4 + 1 5. அப்ப எனக்கு ரிமைண்டர் என்ன வந்துருச்சு? பாருங்க, 1 வந்துருச்சு.
புரிஞ்சுதாக்கண்ணா? இப்போ இங்க எனக்கு 1 வரணும். அப்போ இங்க மேல என்ன நம்பர் போட்டா எனக்கு இங்க 1 கிடைக்கும்? 57 அப்படின்னா 56 + 1 அவ்வளவுதான். கிளியரா இருக்கா? இது ஒரு பேசிக். இப்போ 1 ரிமைண்டர். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதைத்தான் நான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். இது கிளியரா இருக்கா சாமி? ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியல அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் இன்னும் கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹை ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2ல 9th சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர். லீஸ்ட் நம்பர்னாலே எல்சிஎம் தான். ரைட்டா? கண்டுபிடிச்சிருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் என்னென்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதுதான் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இதோட லீஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சா, ஸோ ஃபர்ஸ்ட் 2 போடுங்க. ஸோ 2 டேபிளில் 2 1 டைம், 3 வராது. 4 2 டைம், 5 வராது. 6 3 டைம், 7 வராது. 8 4 டைம், 9 வராது. 10 5 டைம். அடுத்து 3 போடுங்க. 1, 1, 1, 2 வராது. 5 வராது. 1, 7, 4 வராது. 9 3 டைம்ஸ் 5. அகைன் 2 போடுங்க. 1, 1, 1, 1, 5, 1, 7, 4 வந்து 2 டைம்ஸ், 3 5. ஸோ 5 போடுங்க. 1, 1, 1, 1, 1, 1, 7, 2, 3, 1. ஸோ அகைன் 7 போட்டிங்கன்னா 1, 1, 1, 2, 3, 1. அகைன் 2 போட்டிங்க அப்படின்ட்டுனா வெறுமனே 3 மட்டும் மிஞ்சும். ரைட்டா? 3 போட்டிங்கன்னா க்ளோஸ். தட்ஸ் ஆல். ஸோ இப்படி போட்டோம், க்ளோஸ். அவ்வளோதான். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுதான் என்னோட லீஸ்ட் நம்பர் டிவிசிபிள் பை ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 2 எத்தனை இருக்கு? 3 2 இருக்கு. அப்போ 2 கியூப். 3 எத்தனை இருக்கு? 2 3 இருக்கு. அப்போ 3 to the power 2. அடுத்தது 5 into 7. அவ்வளோதான். 5 into 7. ஸோ 2 2s are 4, 4 2s are 8 into 3 3s are 9 into 5 into 7. ஸோ 40 into 63. ரைட்டா? ஸோ அப்போ 4 3s are 12, மிச்சம் 1. 4 6 are 24, 25. ஸோ அப்போ ஒரு 0. ஸோ இதுதான் கண்ணா என்னோட லீஸ்ட் காமன் நம்பர், லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர். தட்ஸ் ஆல். இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? பொறுமையா போடுங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்ப்போம். கன்சிஸ்டண்டா இருங்க கண்ணா. தேங்க்யூ.